அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக இருக்கக்கூடியது தான் பழனிமலை முருகன் கோவில். பழனிமலை முருகன் கோவிலில் கடந்த நாட்களில் அதிகமாக மழை பெய்து வரும் காரணத்தினால படிக்கட்டுகளில் மழை நீர் நிரம்பி வழி ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா பழனி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு நிலை ஞானம். தவ வாழ்க்கையை மேற்கொள்பவர்களும் ஆன்மீக வாழ்க்கையில் இருப்பவர்களுக்குமே சுலபத்தில் வந்தருவார் முருகப்பெருமான். அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய புனிதமான தலம்தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில். இந்த கோவிலுக்கு வந்து அருள்பாலிப்பது கூட ஒரு உன்னதமான நிகழ்வு. முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலுமே மிகவும் தனி சிறப்பு வாய்ந்தவராக கருதப்படுபவர் பழனி முருகன். தமிழ் கடவுளான இவருக்கான கேரளாவில் இருந்தும் உலகின் பல பகுதிகளில் இருந்துமே ஏராளமான பக்தர்கள் வந்து செல்றாங்க. முருகப்பெருமானை இங்கு மட்டும் ஆண்டி கோலத்தில் காண முடியும். இங்கு முருகனுக்குள் நவகிரகங்களும் அடக்கம் என்பதால் இங்கு வந்து வழிபட்டால் நவகிரக தோஷம் நீங்கும். சித்தர்கள் பலரும் வாழக்கூடிய மலையாகும் குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரும் இடமாகவும் விளங்கும் பழனிமலை பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலருமே புகழ்ந்து பாடியிருக்காங்க. வாழ்க்கையே மாற்றி தரும் பழனிமலை ஆண்டவர் கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்குமே முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இருந்து வராரு. முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக திகழ்வது பழனிமலை தண்டாயுதபாணி கோவில். இந்த கோவிலில் தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு செல்வதாகவும் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று. இங்கு முருகப்பெருமான் நம்ம வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத நோய்களும் தீரும். அது மட்டும் இல்லாமல் இங்கு நாம் ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்வதா ராஜ அலங்காரத்தில் தரிசனம் செய்வதா எந்த அலங்காரத்தில் நம்ம தரிசனம் செய்தாலுமே நல்லது தான். இருந்தாலுமே அலங்காரம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்படுவது. அப்படி பழனிமலை முருகன் கோவில் எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தால் என்ன பலன்களுக்கு எந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொண்டு வழிபடுவது சிறப்பு. முருகப்பெருமானின் மூல விக்கிரகத்திற்கு தினமுமே 4 விதமான பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுவதாகும். நல்லெண்ணெய், பஞ்சாமிரதம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றாங்க. அதாவது முடி முதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கு. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகவும் புண்ணியம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது. 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டார் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பல வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுவதாகும். விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முந்தைய காலத்தெல்லாம் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு. தண்டாயுதபாணி விக்கிரகம் நவபாசானத்தால் செய்யப்பட்டது என்பதால் எப்பொழுதுமே மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வழிபடும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வதாகும். தண்டாயுதபாணியின் சிரசில் எப்பொழுதுமே இங்கு பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது. தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்குது. தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நம்மால் தரிசிக்க முடியாது. பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று முருகன் சன்னதியிலும் இன்னொன்று போகர் சமாதியின் மேல். இந்த 2ஐயுமே போகர் பூஜை செய்வதாகவும் சொல்லப்படுது. ஜோதிடத்தின்படி பார்க்கும் பொழுது இங்கு செவ்வாய் கிரகம் அதிபதியாக முருகப்பெருமான் வீற்றிருப்பதால் பழனி முருகன் ஞானக்காரனாக விளங்கக்கூடியவர். ஆனால் செவ்வாயுடன் குருவும் கலக்கிறார். வீரம், தைரியம் இதற்கெல்லாம் உரிய கிரகம் செவ்வாய். வீரமும் தைரியம் இருந்தால்தான் எல்லோரையுமே எல்லாவற்றையுமே உதறி தள்ளிவிட்டு இவர் இங்கு வந்து நிற்க முடிந்தது. இதனால் நின்றவுடனே அங்கு குரு வந்து விடுகிறார். செவ்வாயாக வீரவேதுடன் கிளம்பி குருவாக நிற்கிறார். ஆனால் செவ்வாய் மற்றும் சனியின் அருள் பெற வேண்டும் என்பவர்கள்
பழனி முருகனை வழங்கலாம். அது மட்டும் இல்லாமல் வழக்குகள் எல்லாம் நடக்கிறது, தீராத நோய்கள் எல்லாம் இருக்கிறது போன்ற பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை தரிசனம் செய்வது நன்று. மனக்குழப்பம் அடைந்து இருக்கிறீர்களோ அவர்களை இந்த ஆண்டி கோலத்தல் முருகனை வழிபாடு செய்யலாம். அவர்களுக்குள் மனநிலையில் மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மனம் எழுச்சி, மன உளைச்சல் உள்ளவர்கள் இவர்கள் எல்லாமே ஆண்டி கோலத்தை பார்ப்பது ஒரு சுவாத்வீகம், சமத்துவம் அவர்களுடைய மனதிற்குள் பாயும். பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்க போகிறோம், பத்திரிகை அடித்து கும்பிட போகிறோம், வீடு விற்பது, வாங்குவது, கட்டுவது, அது மட்டும் இல்லாமல் கிரக பிரவேசம் செய்வதற்கு சாமி கும்பிட போகிறோம் என இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் ராஜ அலங்கார கோலத்தை தரிசிக்கலாம். நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனம், நம்மால் முடியாது, மருத்துவரால் முடியாது, யாராலும் முடியாது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் ஆண்டி கோலம் மிகவும் உகந்ததாக சொல்லப்படுது. இப்படி பழனி முருகன் தண்டாயுதபாணி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. இங்கே நாம் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. பழனிமலை கோவிலில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சிலை போகர் சித்தரால் 9 வகையான நச்சு பாசனங்களை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்டது. இந்த சிலையின் மீது அபிஷேகம் செய்யப்படும் பால், பஞ்சாமிர்தம் போன்றவை மருத்துவ குணம் கொண்டதாக கருதப்படுது. முருகனுக்கு படைக்கப்படும் பஞ்சாமிர்தம் மிகவும் புகழ்பெற்றது. இது பல மருத்துவ பொருட்களால் செய்யப்பட்டு நோய்களை குணப்படுத்தும் தன்மை கொண்டதாக நம்பப்படுது. கோபம் காரணமாக தலையில் முடி, ஆடைகள் துறந்து கையில் தண்டத்துடன் யோக நிலையில் காட்சி தராரு முருகப்பெருமான். அது மட்டும் இல்லாமல் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் முக்கியமானதாக கருதப்படுது. இங்கே சிவன், பார்வதி, விநாயகர் ஆகியோர் முருகனுடன் இணைந்து காட்சி தராரு. தைப்பூசம் திருவிழாக்கள், பழனியில் பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி விழா, வைகாசி விசாகம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழாக்கள். மலை கோவிலில் தென்மேற்கு பகுதியில் போகர் சித்தரால் நிறுவப்பட்ட புவனேஸ்வரி அம்மன் மற்றும் நவபாசான லிங்கத்தின் மீது போகர் சமாதி அமைஞ்சிருக்கு. 490 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மலை மீது அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு செல்ல நாம் யானை பாதைகள், மீன் இழுவை ரயில், ரோப்கார் வசதிகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. இப்படி நாம் முருகப்பெருமானை சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அறுபடை வீடுகளில் இங்கு பழனி முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. ஞானப்பழம் கிடைக்காததால் கோபித்து கொண்டு முருகன் சிவனையும் பார்வதியும் பிரிந்து பழனி மலையில் தங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நவபாசான சிலையான தண்டாயுதபாணி மூலவர் சிலையாக அமைஞ்சிருக்கு. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இந்த பழனி முருகன் தண்டாயுதபாணி கோவில் அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலுமே மிகவும் தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது பழனி முருகன். தமிழ் கடவுளான இவருக்கான கேரளாவில் இருந்துமே உலகின் பல பகுதிகளில் இருந்துமே ஏராளமான பக்தர்கள் செல்கிறாங்க. முருகப்பெருமானை இங்கு மட்டும் ஆண்டி கோலத்தில் காண முடியும். இது முருகனுக்குள் நவகிரகங்களும் அடக்கம் என்பதால் இங்கு வழிபட்டால் நவகிரக தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சித்தர்கள் பலரும் வாழக்கூடிய மலையாகும். குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரும் இடமாகவும் விளங்கக்கூடிய பழனிமலை பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலருமே புகழ்ந்து பாடி இருக்காங்க. வாழ்க்கையை மாற்றி தரக்கூடிய பழனிமலை ஆண்டவன் கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்குமே முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இருந்து வராரு. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக திகழ்வது பழனிமலை தண்டாயுதபாணி. இந்த கோவிலில் தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு செல்வதாகும். இங்கு பழனி முருகன் கோவில் பற்றி பலருமே அறியாத சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.